ஹாய், இன்றைக்கி சிம்பிளான மெத்தடில் காரக்குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். நான் வந்து காய்கறி எதுவும் சேர்க்காமல் சிம்பிளாக செஞ்சுருக்கேங்க. எப்போவுமே காரக்குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் கொடுக்கும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கடுகு, வெந்தயம், சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். வெங்காயத்தை 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், அப்படி இல்லைன்னா சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. நான் வந்து பூண்டு தட்டி போட்டிருக்கேன். இப்போ வந்து 2 தக்காளி, அதை வந்து ரஃபாக நீங்கள் வந்து மிக்சியில் அடிச்சுக்கோங்க. இப்போ வந்து இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சிங்கன்னா நல்லா எல்லாம் குழஞ்சி வெந்திருக்கும். இதுக்கு தேவையான மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூளும் மிளகுத்தூளும் சேர்த்துருக்கேன். அதோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்து கரைச்சி வச்ச புளியை சேர்த்துடலாம். எவ்வளோ உங்களுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லம் வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க, நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ மூடி வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருக்கேன். சூப்பரான சுவையான இந்த காரக்குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.